ஜானகி சந்தேசில் நாளைக்கு ஒரு செம்ம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். கிஷோர் வந்து அதிரடியாக ரகுராம் கிட்ட மாயாவோட காதலை பற்றி சொன்னோன்னே செம்ம கடுப்பாயிட்டாப்புல உச்சக்கட்ட கோவத்தில் போய் ரகுராம் வந்து கண்ணாப்புனான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே மாயா வந்து அவங்க பெரியம்மா கிட்ட வந்து கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜானகி வந்து மனசில் ஒரே ஓட்டமாக இருக்குது. இப்போ இவங்க 2 பேர் கல்யாணத்தை நான் எப்படி நடத்தி வைக்க போகிறேன் ஆண்டவா, நீ தான் எப்படியாவது எனக்கு ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப டக்குன்னு ஒரு கார் வந்து நிற்கிது. கார் நின்னோன்னே திறந்து கிஷோர் வராப்புல. கிஷோரை பார்த்தோன்னா மாயா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னம்மா இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க, நான் நினச்சி கூட பார்க்கலப்பா நீங்கள் வருவீங்க அப்படின்னு. வேறு எதுக்காக வந்திருக்கேன், உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கிஷோர் பேசுகிறாங்க. என்னாச்சு, கையில் என்ன பாக்ஸ் இருக்குது, இது கிஃப்ட்டு உனக்காக தான் அப்படின்னு கிஷோர் வந்து கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. எனக்கு எதுக்குப்பா இப்போ கிஃப்ட்டு, இது நான் கொடுக்குற கிஃப்ட் கிடையாது, உன் அம்மா வந்து உனக்காக கிஃப்ட்டு வச்சுருந்தாங்க அதுக்கானது அப்படின்னு சொன்னோன்னா, வா உன் அம்மா கொடுத்ததா, எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு. உன் பேரில் உனக்கு வந்து கல்யாணம் நடக்கிறப்ப வந்து இதை வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னோன்னே, என்னப்பா என் மேரேஜை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னோன்னே, ஆமாம் நான் இப்போ வேறு எதுக்காக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன டாடி சொல்கிறீங்க, என் மேரேஜை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னோன்னே, பின்ன தனாக்கு வந்து மேரேஜ் நடக்க போகுது, அடுத்தது வந்து உனக்கு தானே, அதனால் வா வீட்டுக்கு போயிட்டு ரகுராம் கிட்ட வந்து கல்யாணத்தை பற்றி பேசிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன டாடி அவசரப்பட வேணாம் அப்படின்னு வந்து ஜானகி சொல்கிறாங்க. இதில் என்ன அவசரம், தனாக்கு நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் மாயாவுக்கு நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிஷோர் வந்து அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க. கிஷோர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே ரகுராம்லேருந்து எல்லோரும் வந்து வரவேற்கிறாங்க. வரவேற்றதுக்கு அப்புறமேட்டுக்கு, ஆமாம் தனாக்கு கல்யாணம் வந்து பண்ண போகிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கிஷோர் வந்து வாழ்த்துறாங்க. தனாவும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க கிஷோர்கிட்ட. நல்லா இருமா, நீயும் என் பொண்ணு மாதிரி தான், உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் வந்து செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி வந்தது வந்துட்டீங்க, உட்காந்து எல்லோரும் சாப்பிடுவோம், சந்தோஷமாக சாப்பிட்டு குடும்பமாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கிஷோர் வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ளை பார்த்துட்டிங்களா இல்லை பார்க்க போகிறவங்களா அப்படின்னு ரகுராம் கேட்டோன்னே, மாப்பிள்ளை வந்து நான் எங்கே பார்க்குறது, இந்த உள்ளூரில் தான் ஆல்ரெடி மாயாவே பார்த்து வச்சுட்டா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, மாயா வந்து லவ் பண்ணுறாள்ல அந்த பையன் வந்து இங்கே தானே இருக்கான், அதனால் அவங்க வீட்டில் பேசிவிட்டு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே ரகுராம் டக்குன்னு எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எந்த வீட்டில் உட்காந்து காதலை பற்றி பேசிகிட்டு இருக்க, தேவையில்லாத விஷயம் எல்லாம் இங்கே வந்து பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு ரகுராம் கையை தூக்கி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ என்ன விஷயம் நடந்து போச்சு, என் பொண்ணு லவ் பண்ணுறா, அதை வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசுகிறேன், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ என்னமோ பண்ணிட்டு போ, அதை விட்டுட்டு இந்த வீட்டில் உட்காந்துட்டு 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே வந்து நீ மறுபடியும் பேசுகிற பற்றியா, எந்த தைரியத்தில் இதை வந்து நீ இந்த வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, என் பொண்ணு வந்து லவ் பண்ணுறா, அந்த லவ் பண்ணுற பையனை வந்து அவன் மனசுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், அதெல்லாம் இந்த வீட்டில் உட்காந்து பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, இந்த வீட்டில் உட்காந்து பேசக்கூடாதுன்னா விட்டுருங்க, நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து இப்போ யாரை லவ் பண்ணுறாளோ அவளை இந்த ஊர்லேயே வச்சு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வந்து கிளம்ப போகிறேன், அது வந்து மாற்று கருத்தே கிடையாது, உங்களால் வந்து என் பொண்ணு விஷயத்தில் முடிவெடுக்க உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு கிஷோர் அதிரடியாக பேசுகிறாங்க. இப்போ வந்து சீனுவும் மாயாவும் இதை பார்த்துட்டு என்ன பிரச்சனை பெருசாகுதுன்னு பயந்துட்டு இருக்காங்க. அதோட முடியுது.